யூனிட் 6ல விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குன்னு ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்கல்ல, அது சம்பந்தமா நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னு ரீட் பண்றேன் கேளுங்க. 1932 ஜனவரி 26 புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் திருப்பூர் குமரன், ராஜாஜி, பிரகாசம், பாஷ்யம். இந்த 4 ஆப்ஷன். இதுக்கு நம்மளோட புக்ல பேஜ் 733ல ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க. அதை ரீட் பண்றேன் பாருங்க. தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டங்கள். இதுக்கு கீழே டி. பிரகாசம், நாகேஸ்வர ராவ் ஆகியோரின் தலைமையில் சத்தியாகிரகிகள் சென்னைக்கு அருகே உதயவனத்துல ஒரு முகாம் அமைக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுது, அவங்க காவல்துறையால கைது செய்யப்படுறாங்க. அதுக்கடுத்து நிறைய இடங்கள்ல சென்னையிலேயே நிறைய இடங்கள்ல கடையடைப்பு நடக்குது. திருவல்லிக்கேணிலையும் கடையடைப்பு நடக்குது. இதே மாதிரி நிறைய இடங்கள் ராமேஸ்வரம் பகுதிகளிலையுமே நூற்பாலை தொழிலாளர்கள் இவங்க எல்லாமே வேலை நிறுத்தத்துல ஈடுபடுறாங்க. இது மட்டும் இல்லாம பெண்களும் நிறைய போராட்டங்கள்ல ஈடுபடுறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா உப்பு சட்டங்களை மீறினதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி அப்படிங்கிறவங்க தான். இதுக்கடுத்து அதன் தொடர்ச்சியா நிறைய இடங்கள்ல காவல்துறை என்ன பண்றாங்க, அவங்களோட கொடுமைகளை அடக்குறதுக்காக அவங்கள நசுக்குறாங்க. யாரு, போராட்டக்காரர்களை நசுக்குறாங்க. 1932 ஜனவரி 26 பரவலாக ஆரியா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் என்ன பண்றாரு, தேசிய கொடியை ஏற்றினார். அப்போ இதோட சரியான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஷ்யம். அப்போ இது எல்லாமே எதன் தொடர்ச்சியா வருது, உப்பு சட்டங்களை மீறினதற்காக நடைபெற்ற போராட்டங்கள்ல இறுதியாக என்ன ஆகுது, இவர் தேசிய கொடியை, பாஷ்யம் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றுகிறார்.